குட் ஈவினிங். இன்னைக்கு அடுத்து நம்ம பேச போகிறது ஸ்ரீ நிமிஷிகா. சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் படித்த பொண்ணு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஷீ பாஸ்டர் சிஏ ஃபவுண்டேஷன். வணக்கம் நிமிஷிகா. குட் ஈவினிங் சார். எவ்வளோ மார்க்கு? 265 சார். 265. 265 உனக்கு போதுமா போறாங்க? கண்டிப்பா போதாது சார். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எவ்வளோ எதிர்பார்த்த? அட்லீஸ்ட் ஒரு 310 320 அந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். எதில் மார்க் போச்சு? அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் சார். ஆனால் அது எக்கனாமிக்ஸ் எழுதும்போதே உனக்கு தெரியும்ல. எழுதும் போது ஆக்சுவலி ஒரு 60 கிட்டயாவது வரும்னு நினைச்சேன் சார். பட் எழுதிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கொஞ்சம் பெட்டரா பண்ணல அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதான் அதுதான் அந்த மார்க் உனக்கு அங்கே தெரிஞ்சிச்சுன்னா அதை நீ யோசிக்கவே கூடாது. நீ யோசிச்சு வச்சு அதுலேருந்து கம்மியான மார்க் சொல்லு. எக்ஸாம் முடிச்சு வரும்போது 55 வரும் அப்படின்னு நினைச்சேன் சார். 52 வந்தது. அப்பா 3 மார்க் கம்மி. அப்புறம் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல வந்து ஆன்சர் கீ ரெஃபர் பண்ணப்போ நியர்லி 80 to 85 கிட்டக்க வந்தது சார். பட் ம் ரிசீவ் பண்ணது 74 தான் வந்தது. சரி. அதனால அதுல கொஞ்சம் லாங் கேப் குறைஞ்ச மாதிரி இருந்தது. ம் சரி. இந்த 2 இயர்ஸ் எப்படி போச்சு? சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் எப்போ ஜாயின் பண்ண நீ? நவம்பர்ல ஜாயின் பண்ணேன் சார். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஓகே, நவம்பர். 11th அப்போ ஹாஃப் இயர்லி கிட்ட ஜாயின் பண்ணியிருக்க. எஸ் சார். எஸ் ஓகே. சார். ஸோ அங்கேருந்து இந்த ட்ராவல் எப்படி போச்சு? எப்படி மேனேஜ் பண்ண ஸ்கூலையும் கிளாஸையும்? எப்படி இந்த கிளாஸஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? 12th அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த கிளாஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அது சொல்லு. ஃபர்ஸ்ட் 11th ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ண கஷ்டமா இருந்தது சார். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறமேட்டு சிஏ படிச்சு இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல படிச்சனால எனக்கு ஸ்கூல்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். வேகமாவே லெசன்ஸ் முடிக்கிறதா இருக்கட்டும், கான்செப்ட்ஸ் புரியறதா இருக்கட்டும், எல்லாமே ஈஸியா இருந்தது. 12th அக்கௌண்ட்ஸ்ல இருக்க சிலபஸ் வந்து எனக்கு சிஏ ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ல அதுலேயே உள்ள சேம் ரொம்ப சிமிலரா இருந்தனால அதுக்கு 12th எனக்கு வர்றதுக்கு முன்னாடியே படிச்சு வச்ச மாதிரி அதனால ஈஸியா இருந்தது சார். 12th படிக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் எடுத்து படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகல. ஈஸியா 12th முடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால ரொம்பவே ஈஸியா இருந்தது சார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் சூப்பர். என்ரோல் பண்ணி படிச்சது. ஸோ நீ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உன்னோட 12th ஸ்கோர் எனக்கு அனுப்பிச்சிருந்த. முன்னாடி 595 அடிச்சு அனுப்பிச்சிருந்த, அப்புறம் 597 அப்படின்னு அனுப்பிச்சும்போது நான் மிரண்டேன். 597ஆ? எம்மடி எம்மா அப்படின்ற மாதிரி. சூப்பர். அப்போ நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த பொண்ணு 1 மார்க் நான் கூட விட்டுறாது போல இருக்கு, அது ஏன் மார்க்கு, அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற பொண்ணு அப்படின்போது, அப்போ எனக்கு நீ இந்த மார்க் இந்த 260 சம்திங் சொல்லும்போது, ஐயோ இதெல்லாம் 300 எடுக்கிற குழந்தையாச்சே, எப்படி தாங்கிச்சு இந்த 260 எப்படி தாங்கிச்சு இந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அது உனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ் இதை சார். நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்ல அடிக்கணும். எஸ் சார். கண்டிப்பா. இது நான் இப்பயே சொல்றேன், இன்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாங் ஜேர்னி. ஓகே. அங்க ஸ்டார்டிங்ல நீ எவ்வளவு வேகமா போறன்றது முக்கியம் கிடையாது. ம். லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல நீ எவ்வளவு வேகமா போறன்றதுதான் முக்கியம். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ நம்ம இதே மாதிரி சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன்ல விட்டேன் இன்டர்ல பிடிச்சிடுறேன்ட்டு. சூப்பரா ம். பிடிப்பாங்க, முதல் 2 மாசத்துல பிடிச்சிருவாங்க. ம். அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய மொத்தத்தையும் முதல் 2 மாசத்துல அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனா ஆக்சுவலி எனர்ஜியை ஸ்லோவா யூஸ் பண்ணி கடைசி 2 மாசத்துல அச்சீவ் பண்ணும். ஓகே சார். ஓகே. ஸ்ரீவத்சவலாம் அந்த மாதிரி கேரக்டர் தான். ம். அவன் ஸ்டார்டிங்ல சாதாரணமா படிச்சான், நடுவுல ரொம்ப மோசமா படிச்சான், கடைசியில வேற மாதிரி பண்ணிட்டான். ஓகே. ம். யாருமே அவன் ஃபர்ஸ்ட் வருவான்னு அவனே எதிர்பார்த்துக்க மாட்டான், யாரும் எதிர்பார்க்கல. எல்லாருமே சாரு கேஷ் நான் ஜெயிஸ் தான் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். சம்மந்தமே இல்லாம அச்சு தம்சம் பண்ணான். ஓகே. அது மாதிரி நீ நல்லா படிப்பன்னு தெரியும். எப்படி ஃபவுண்டேஷன்ல கடைசி நேரத்துல நீ டாப் 3ல இருந்து வெளில வந்துட்டியோ, இன்டர்ல டாப் 3ல வெளில வரக்கூடாது. நீ ஸ்டார்டிங்ல நல்லா தான் படிப்ப, ம். அதுக்கப்புறம் அப்படியே ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறவரையும் மேலே போயிடணும். ஓகே சார். ஓகே. எங்க தப்பு பண்றன்றதை பார்த்து அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிக்கோ. நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம் ஃபவுண்டேஷன்ல, இல்லைன்னா இந்த மார்க் வராது. ஓகே. எஸ் சார். இங்கே நம்ம இன்னும் என்ன சமஸ் போட சி, ஏன்னா எக்ஸாம் பேப்பர் அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது. இன்னும் 2 பேரால 80 மார்க் வாங்க முடியும்னா உன்னால ஏன் 50 மார்க் தான் வாங்க முடியுது? கண்டிப்பா 80 மார்க் வாங்க முடியும். ஏன்னா இங்க கிளாஸ் டெஸ்ட் எழுதும்போது நீ எதுலையுமே குறையிலையே, கிட்டத்தட்ட எல்லாரும் ஈக்குவல் மார்க்ஸ் தானே வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப அங்க போய் ஒரு 30 மார்க் குறையுதுன்னா வி ஹேவ் டன் சம்திங். ஏதோ பேனிக்கா இருக்கியா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு, நான் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைச்சு சொதப்பிட்டியா, அது ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டியா தேவையில்லாம, அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் அங்க எடுக்கக்கூடாது. இன்டர்ல வரும்போது கூலா தெரிஞ்சதை எழுதுறோம் அப்படின்னு நினைச்சு போகணும். மார்க்கு மார்க்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்காம, அந்த பேனிக் எடுத்துக்காம, அந்த இது சில பேர் இந்த பொண்ணுங்களுக்கே உண்டான குணம்னு சொல்லுவோம். 1 மார்க் கூட விடாது நீ.
என்னாலாம் ஏதாவது ஒரு பொண்ணோட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்னா என் பேப்பர் வாங்கி மேம் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போட்டீங்க கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவோம். ஒரு பொண்ணெல்லாம் இருக்குது என் கிளாஸ்ல, விஜயலட்சுமின்ட்டு. மறக்கவே முடியாது. 18 வருஷம் ஆச்சு இந்த சீன் நடந்து. எனக்கு ஏதோ நேத்தி நடந்த மாதிரி இருக்கு. ஏமா ஒரு மார்க் தானே உன்னோட எக்ஸ்ட்ரா வேணும் விட மாட்டியாமா நீ? நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அந்த மாதிரி. அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர். அப்போ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவ்வளோ யோசிக்க தேவையில்ல சிஏக்கு பண்ணணும். ஸோ என்ன தப்பு பண்ணதா நீ ஃபீல் பண்ற? என்ன டிப்ஸ் நீ கொடுப்ப ஜூனியர்ஸ்க்கு? சார் அக்கௌண்ட்ஸ் தான் அதில் தான் கொஞ்சம் வீக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் சார். ஏன்னா ஸ்கூல் இதில் வந்து லாஸ்ட் அந்த 3 மந்த்ஸ் ப்ரெஷராக இருந்தப்போ நான் வந்து சம்ஸ் மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணல, ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அந்த இது லாஸ்ட் 2 டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போது தான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் பெட்டர்னு சொல்லி அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 2 டெஸ்ட் சீரிஸில் நல்லா பண்ணேன் சார். பட் அது திருப்பி எக்ஸாம் டைம் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆனதுனால அக்கௌண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலையோன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்லேருந்தே கண்டிப்பாக டைம் வந்து எல்லாருமே ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி அக்கௌண்ட் சம்ஸ் எல்லாமே கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா உண்மையிலே நல்ல ஸ்கோர் கண்டிப்பாக இருக்கும் சார். நான் அது இப்படி ஒன்று. சொல்றேன், அதுதான் சொல்றேன். நீ வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காமலாம் இல்லை. பட் அந்த கடைசி நேரம் இருக்குல்ல, தட் இஸ் இம்பார்ட்டன். அதுதான் நான் இன்டர்லையும் சொல்றேன். இந்த லாங் ஜேர்னில ஸ்டார்டிங் எப்படி மிடில் எப்படின்றதோட கடைசி எப்படி, இது எப்படின்னா ஐபிஎல்ல 18th and 19th ஓவர் மாதிரி. ஓகே, ம். ஸ்டார்டிங் இம்பார்ட்டன்ட் தான், ஸ்டார்டிங் சொதப்பணும்னு சொல்லல. ஆனா 18th and 19th ஓவர்ல அடிச்சு ஆடணும்ல, அந்த மாதிரி லாஸ்ட் 1.5 2 மாசம் தான் அடிச்சு ஆட வேண்டிய கேம். நடுப்புற உங்களுக்கு அந்த 11th அந்த 12th எக்ஸாம் போனதுனால ஒரு 1.5 மாசம் பிரேக் விட்டோம். ஒருவேளை அது நடக்காம இருந்துச்சு அந்த பிரேக், ஆர் இங்கே ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்ததுன்னா இப்போ வாங்கினதால கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கியிருப்போம். சரி, ஓகே, குட். டிப்ஸ், கிவ் சம் டிப்ஸ். டிப்ஸ் உண்மையிலே சிஏ இதுல கொடுத்துருக்க மெட்டீரியலே கரெக்டா படிச்சு நீங்க உங்களோட கைடன்ஸ்ல இருக்க அந்த கைடா இருக்கட்டும் புக்ஸ் எல்லாமே அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உண்மையிலே சூப்பர் ஸ்கோர் எடுக்கலாம் சார். அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன், உண்மையிலே சூப்பர் ஸ்கோர். நான் வந்து அக்கௌண்ட்ஸ்ல பர்சனலா நான் எனக்கு டைம் இல்லாம நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் மட்டும்தான் நான் குறைஞ்சேன். அதையும் கண்டிப்பா பண்ணியிருந்தேன்னா நானும் 320 மேல எடுத்திருந்திருப்பேன் சார். அவ்வளவுதான், வேற எதாவது. சூப்பர். சி சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நீ ரெக்கமெண்ட் பண்ணுவியா, இல்லைனா 12th முடிச்சுட்டு வருது பெட்டர்னு சொல்லுவியா? சிஏ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும் சார். ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் இதை தாண்டி இதையும் மேனேஜ் பண்ணும்போது திருப்பி வரும்போது மே அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி வர்றது வந்து உண்மையிலே ஒரு டைம் சேவிங் ஆக்சுவலா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்டு இருப்பல்ல, எப்படி ஃபீல் ஆகுது அது? சூப்பரா ஃபீல் ஆகுது சார். ஏன்னா 3 இயர்ஸ் ஆஃப் காலேஜை வந்து இப்பயே முடிச்சிட்டோங்கிறப்ப அந்த ஒரு ஹாப்பினஸும் அடுத்து நம்ம வந்து சிஏ இன்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையாக ப்ரௌடா இருக்கு. அதனால உண்மையாக ரொம்ப ஏன்னா ஹாப்பியா அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு போகும்போது நீ இன்டர் முடிச்சிருவ. இருக்கு சார். த மொமெண்ட் தே ஆமா என்டர் சார். செகண்ட் இயர் நீ வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட் ஆயிடுவ. எஸ் த சார். மொமெண்ட் தே கம்ப்ளீட் தியர் ஃபைனல் இயர், யூ வில் பி ஃபினிஷிங் யுவர் ஆர்டிகல்ஷிப் அண்ட் யூ ஆர் ரெடி ஃபார் ஃபைனல் எக்ஸாம்ஸ். சார். ஸோ வித்தின் 21 யூ வில் பிகம் சார்ட்டர் அக்கௌண்டன்ட். எஸ் சார். ஓகே, எல்லாரும் கேட்பாங்க, சரி 21 சார்ட்டர் ஆகணும்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்னு திருப்பி கேட்கணும், சரி நீ பிகாம் பச்சு என்ன பிரயோஜனம் கேட்கணும். கண்டிப்பா. நாங்க லைஃப் என்ஜாய் பண்ணோம், நாங்க என்ன லைஃப் என்ன சோகமா உட்காந்துருந்தோம் அதுக்காக? சும்மா இதெல்லாம் பேச்சு. அதாவது அவங்களால பண்ண முடியலன்றதுனால இது பண்ணி என்ன பிரயோஜனம், இப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன பிரயோஜனன்ற மாதிரி கேட்கற மாதிரி தான் இருக்கு. ம். சி, எங்களால முடியுது நாங்க பண்றோம், உங்க உங்க வீட்ல இருந்து சொத்தை பிடிங்க வந்து பண்ணல. எல்லாரும் கேட்பாங்க, டிஸ்கரேஜ் பண்றது இந்த ஊரே ரெடியா இருக்கும். 21 என்ன பிரயோஜனம்னு கேட்பாங்க. என் வீடு சந்தோஷமா இருக்குது, ம். நாங்க ஹாப்பியா இருக்கோம். இப்ப நான் 21 வயசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீங்க 28 வயசு வரைக்கும் படிங்க, யார் வேணாம்னா தேய்ச்சி தேய்ச்சி படிங்க, ஒரு ஒரு இயர் 4 இயர் படிங்க. ஓகே, அதனால சி நம்ம யாரையும் மட்டம் தட்டல, ஆனா நம்மள மட்டம் தட்டதுக்கு எல்லாம் ரெடியா இருப்பாங்க. ஏய் நாங்க சாதிச்சிருக்கோம்டா, நீங்க பாராட்ட தேவையில்ல, அட்லீஸ்ட் மட்டம் தட்டாம இருக்கலாம்ல. அன்னைக்கு கூட பாக்குறேன், நாட் ஆல் யங் சிஏஸ் ஆர் லிவிங் மோர் தேன் சம் இயர்ஸ்ன்ற மாதிரி போடுறாங்க. அதாவது நான் செத்து போயிடுவேன், நான் சீக்கிரம். நான் ஏன்டா சாவணும் நான் ஏன்டா சீக்கிரம் 21 வயசு செய்ய முடியுதுன்னா நான் ஏன்டா சீக்கிரம் சாவணுன்ற ஒருத்தர் யூடியூப்ல கமெண்ட் எழுதிருக்கான். என்னன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். இவங்க இந்த இந்த சோஷியல் மீடியால அவன் விருப்புல உச்சகட்டத்துல இருக்கான். இப்ப நீ வந்து ஒரு பென்ஸ் காரை பார்த்தா வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கணும், கரெக்டா? ஆனா இன்னைக்கு பென்ஸ் காரை பார்த்தா ஏதோ ஊழல் பண்ணி தான் பென்ஸ் கார் வாங்கியிருக்கான்னு நினைப்பாங்க இங்க. ஓகே, ம். இது மாதிரி நம்ம ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதோட எந்த ஊர் அடிச்சு உலையில போட்டானோ இவன், இப்படிதான் மக்களோட தாட்ஸ். பிகாஸ் திஸ் நிறைய பேர் சிக் மைண்டடா இருக்காங்க, ஒரு குறுகிய மனப்பான்மையோட. இப்ப நீ வந்து 597 மார்க் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோயேன், எவ்வளவு பேர் தெரியுமா உன மக்கப்னு சொல்லியிருப்பாங்க ஸ்கூல்ல, இது சரியான மக்கப்பு அப்படின்னு. நீ சொல்லணும், சரி நாங்க மகப்பாவே இருக்கட்டும்மா, சிஏ ஃபவுண்டேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல பாஸ் பண்ணி காட்டு, வா வா வா, வந்து பாஸ் பண்ணி காட்டுங்க. அப்போ
சிஏ ஃபவுண்டேஷன் மக்கப்னு சொல்லுவியா நீ? அதான் நம்ம ம்ஹும். சிஏ இன்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ண போறோம், அதை மக்கப்னு சொல்லுவியா? ஓகே, லைஃப் பூரா ஜெயிச்சுட்டே இருக்க போறோம், அப்ப என்னதான் சொல்லுவ? எல்லாத்துக்கும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்பியா? ஓகே, சொல்லிட்டு அவங்க அழுவாங்க மனசுக்குள்ள. ஓகே, ஆனா வெளியில தெரியாது. நம்ம இவனெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், பாராட்ட கத்துக்கணும். யார்கிட்டயாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது, நீ வந்து முகுந்தனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி, ஏய் முகுந்தா ரொம்ப ஹாப்பிடா, சூப்பர் மார்க் வாங்கிக்க, நானும் அந்த மார்க் வாங்கணும்னு நினைச்சேன், அட்லீஸ்ட் நீ வாங்கிட்ட ரொம்ப சந்தோஷம், இன்டர்ல நானும் அந்த மார்க் வாங்குறேன்டா, நானும் அந்த 85-90% வாங்குறேன்டா அப்படின்ற. அப்போதான் ஒரு காம்படிஷன் இருக்கும். ஓகே, நம்ம யாரை பார்த்தும் புறாமப்படக்கூடாது, ஆனா நம்ம ஜெயிக்கணும். அவன் ஜெயிச்சிட்டானே நினைக்கக்கூடாது, நம்மளும் ஜெயிக்கணும்னு நினைக்கணும். Yes, sir. ஓகே, பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன் ஆயிட்டானே, பக்கத்து வீட்டுக்காரன் காரம் ஆயிட்டான்னு நினைக்கக்கூடாது, அவன் வாங்கட்டும், நம்மளும் வாங்கலாமே. இது அவனுக்கு Yes, கொடுத்துட்டு அவனை கொடுக்க மாட்டான் ஆண்டவன் சொல்லவா போறான்? யாரோ ஒருத்தர் 400 350 மார்க் வாங்கிட்டான்னா அவனை கொடுக்க மாட்டான்னு சொல்லுவான் ஆண்டவன்? நீ கேது உனக்கு கொடுப்பான். yes, sir. அவனுக்கு கொடுக்காத எனக்கு கொடுன்னு சொல்லக்கூடாது, எனக்கும் கொடுன்னு சொல்லணும். Yes, ஓகே, sir. கண்டிப்பா. வேண்டதுல இப்படிதான் வேணும், யாரையும் கம்மி பண்ணிட்டு நம்ம அதிகப்படுத்திக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா விஷ் பண்ணணும் நம்ம மற்றவங்களுக்கு. ஏய் ரொம்ப சூப்பர்ரா, மனசார வாழ்த்துக்கள்ரா. ஓகே, நம்ம ஃபவுண்டேஷன்லையும் போட்டி போட்டோம், இன்டர்லையும் போட்டி போடுவோம், இன்னும் ஹெல்த்தியாக காம்படிஷன் பண்ணுவோம். நம்ம அப்படி அப்படி இருந்தால் ஒரு ஜாலியா. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? ஏய் நம்மள யாரும் நம்ம நல்ல மார்க் வாங்கினதுக்காக நம்ம யாரும் நம்ம மேலே பொறாமப்படல, எல்லாரும் நமக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி, நீ 597 595 எடுக்கும்போது நீ என்ன நினச்சிருப்ப? உனக்கு செகண்ட் இருக்கிறவங்க தேர்ட் இருக்கிறவங்க உனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பியா? சம்டைம்ஸ் அவங்க விஷ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கும் என்னடா இது நம்மளோட 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துச்சுன்ட்டு. ஓகே, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணும். வெரி குட் மார்க்ஸ், நானும் அந்த மார்க் வாங்கணும்னு நினச்சேன், பட் மிஸ் ஆயிடுச்சு, பட் நீங்கள் சூப்பர் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு நீ விஷ் பண்ணணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற டிப். Yes, sir. கண்டிப்பா. ஜெனரஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும். ஓகே, அதுவும் இந்த காலத்துல பொண்ணுங்க கண்டிப்பா ஜெனரஸா இருக்கணும். ஓகே, பசங்க கண்டிப்பா ஜெனரஸா தான் இருப்பாங்க, ஏன்னா பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பொறாம ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் பசங்களுக்கு. ஆனா பொண்ணுங்களுக்கு அது ஜெனரலா இருக்கும், அது வந்து இன்போனாவே அது வரும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு எங்க அம்மாவுக்குலாம் பயங்கரமா இருக்கும். எங்க அம்மாக்கெல்லாம் அவங்க எல்லாம் ஸ்கூல் படிக்க சொல்லுவாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், வேற யாரும் வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா அழுவாங்களா எங்க அம்மா ஸ்கூல்ல. அது எப்படி அது யாரோ விட்டு வந்துருவாங்கன்னு. நான்லாம் அப்படி இருந்ததே கிடையாது. நான்லாம் சூப்பர்ரா சூப்பர்ரா, நீ ஃபர்ஸ்ட் வந்தாரு நான் ஃபர்ஸ்ட் வந்தானடா, எல்லாம் எல்லாம் நம்ம தானடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேரக்டர் நான். ஸோ அதை நீ வளர்த்துக்கணும், சரியா? இது ஒன்று. பெருசா ஜெயிக்கலாம் இன்டர்ல. மேடம் உங்ககிட்ட இருந்து ஒரு 2 வார்த்தை, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இவளை 11th படிக்கும் போது இதில் என்ரோல் பண்ண சொன்னேன் சார். ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் 12th நிறைய அச்சீவ் பண்ணணுமா ஏதாவது, இது அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்தேன். ஆனா சேர்த்து ஒரு 2-3 மாசத்துலயே ரொம்ப சந்தோஷப்பட்டா. நல்ல வேலைமா இதுக்குள்ள வந்துட்டேன், எனக்கு தனியா 12th 11th ஒரு டியூஷன் வச்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அப்ப வாங்கின சென்டம் தான் சார். 12th 4 சப்ஜெக்ட்ல சென்டம்ங்கிறது ஸ்கூல்ல அவங்களுக்கே மிராக்கள், நாங்க சொல்லி கொடுத்தா நீங்க இவ்வளவு வாங்கிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு. இவளுக்கு நீங்க இங்கே என்ன ஊரு? சிவகாசி தானே? சிவகாசி விருதுங்க. சார். ஓகே, சிவகாசி சார். சிவகாசி. ஓகே. அதனால நல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப 265 ரொம்ப ஃபீல் பண்ணா, இது வரைக்கும் நான் இவ்வளவு கம்மி மார்க் எடுக்கல, இன்னும் எஃபோர்ட் போட்டிருக்கணும், நான் மேனுவலா பண்ணி பார்த்திருக்கணும், செம்ம அசால்ட்டா இருந்துட்டேன் அப்படின்னு. ஆனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நீ இப்ப ஒரு பிகாம் டிகிரிக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னே அவளுக்கு புரிஞ்சுக்குச்சு, ஒரு டைம் சேவிங் நம்மளாலன்னு. இன்னொன்னு அவகிட்ட இருக்க டிராபேக்கை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணி ஸ்கூல்ல எப்படி அச்சீவ் பண்ணணும், அடுத்து நான் ஸ்கூலுக்கு இப்ப நேர்ல அவளை வாங்க. எப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டன்ஸ் போட்டோன்னே ஒரு நாள் நேர்ல வர வேண்டியிருக்கும் கண்டிப்பா அடுத்த சார். மாசம். அப்ப நீங்க நேர்ல வரும்போது என்ன வந்து பாருங்க, ஓகே இவளுக்காக சார். ஒரு மெடலை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சார். ஓகே. இன்னொரு விஷயம், அவ உங்களை தான் ரோல் மாடலா வச்சிருக்கா சார். ஏன்னா நாங்க வீட்ல கொஞ்சம் டிவி பார்க்காத போன் பார்க்காதன்னு சொன்னா முதல்ல யோசிப்பா, உங்க அகாடமில சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க சார் எப்படி தெரியுமா இதெல்லாம் பண்ணிட்டே தான் அவர் அச்சீவ் பண்ணாரு, நான் அவரை ஃபாலோ பண்ணியே கண்டிப்பா வருவேன், அவர் இது மாதிரி ஒண்ணு கூட சொன்னதில்லைன்னு சொல்லி உங்களை அப்படியே ரோல் மாடலா ரொம்ப நம்பி வந்துட்டு இருக்கா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் வாயில ஈ போடுறது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ட்ரெட்டிங்கா போகும். செல்போன்லாம் டைமே இருக்காது பார்க்கறதுக்கு, ரொம்ப ரொம்ப ரேரா பார்ப்போம். அப்படி ஓகே. பார்த்தாலும் சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்கலாம். அதுக்கு மேல நமக்கே அது பிடிக்காம போயிடும். ஏன்னா நமக்கு தெரியும், ஐயோ அதுக்குள்ள போனா அது போயிடுது டைம் அப்படின்னு நமக்கே தெரியும். அதனால இல்ல சார், ஒரு சில அகாடமிஸ்ல வந்து டெஸ்ட் டெஸ்ட் படிங்க படிங்கன்னா பிள்ளைங்க அதுலயே ஒரு மாதிரி ஏதோ பெரிய கோர்ஸ் தப்பா எடுத்துட்டோமோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிகாம் பிபிஎன் என்ஜாய் பண்ணும்போது இப்படி எடுத்துட்டோமோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இவளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்ல, கிளாஸ் லைவ்லியா போகுது, ரிலாக்ஸா நம்மளை படிக்க சொல்றாங்க, நம்ம பண்ற தப்புல தான் அங்க குறைஞ்சிச்சே ஒழிய அகாடமில எந்த சைடும் இல்ல. சோ நான் அவங்களை அடுத்து கரெக்டா ஃபாலோ பண்ணா என்னால பண்ணிடலாம். கண்டிப்பா இன்டர் அச்சீவ் பண்ண படிக்க முடியும். ஆரம்பிச்சிட்டா, இன்டர் ப்ரீ ரிசல்ட் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கிளாஸஸ் எல்லாம் முடிச்சு வச்சிருந்தா,
இப்போ அவளுக்கு ரிவிஷன் அந்த கொஸ்டின் பேங்க் கொடுத்து போட சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு இப்போ ஒரு மெசேஜ் அமைச்சிருந்தா இந்த மாதிரி சார் புக் ஆர்டர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. அதுக்கு தான் நான் அவள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி இன்னும் ஐசிஏல May 27 டாக்ஸ் புக் மட்டும் வரல. ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணாலும் நமக்கு பழைய புக்கு தான் வருது. ஓகே ஸோ இதை மட்டும் நம்ம ஐசிஐல ஒரு மெயில் போட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து டாக்ஸ் புக்கை தவிர வேற புக்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. டாக்ஸ் புக் மட்டும் எனக்கு லேட்டஸ்ட் எடிஷன் எப்போ நீங்க வருதோ, நான் May 27 எக்ஸாம் எழுத போறேன், அதுக்கான எடிஷன் எப்போ வருதோ அப்போ அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி அனுப்பாதீங்கன்னு ஒரு மெயிலை போட்டு வாங்கிடணும். ஓகே ஐசிஐ சீரியஸ் போட்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ண புக்கு. ஓகே சார் ஓகே ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுங்க. அவங்க வந்து இல்ல அதெல்லாம் நான் செட்டாக தான் கொடுப்பேன் அப்படின்னா சொன்னாங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டுக்கே மெயில் பண்ணணும். நீ கொடுக்கறதே அவுடேட்டட் சிலபஸ்ன்னு தெரிஞ்சு யாராவது கொடுப்பாங்களா? நான் May 27 எக்ஸாம் எழுத போறேன்னு தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்றேன். அப்ப இந்த புக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி நம்ம தலையில கட்ட முடியுமா அந்த புக்கெல்லாம்? சரி, அது செப்டம்பர் எக்ஸாம் யாராவது எழுதுனா அவங்களுக்கு கொடுங்க, எதுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்கன்ற மாதிரி நம்ம கேட்கணும். ஏன்னா போன தடவை இதே மாதிரி தான் பண்ணாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது இந்த மேக்கு போன தடவை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்களா பசங்க, அவங்களுக்கு வேணும்னு அவுடேட்டட் புக்கை கொடுத்து அமிச்சாங்க. ஓகே 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 சார் நாங்க சொல்றோம் அந்த புக்கை கொடுக்காது, ஏன்னா கொடுத்து அமிச்சிட்டாங்க. நாங்களா கேட்டோம் அந்த புக்கை, இவங்க கொடுத்து. ஆனா இப்ப நாங்க இப்ப புது புக் கேட்டா 1000 ரூபாய் காசு கட்டி வாங்குங்கன்றாங்க. ஓகே ஓகே ஸோ அது மட்டும் நம்ம ஒரு தடவை ஐசிஐட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே சார் சரியா? டன். நன்றி. பாய். தேங்க்யூ Thank you ஸோ so மச் much, சார் sir. Thank you, sir.